ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எதிராளி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறானே, இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? அபாண்டமாய் என்மேல் குற்றம் சுமத்தி வழக்கு தொடர்கிறார்களே, யார் எனக்காக வழக்காடுவார்கள்? வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் நான் செய்யாதவற்றை செய்ததாக கூறி நியாயமற்ற முறையில் நடந்து கொள்ளுகிறார்களே, யார் எனக்கு நீதி செய்வார்கள் என்று ஏங்கும் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களைப் போலவே அன்று இஸ்ரவேல் மக்களும் பின்னோக்கி வந்த எகிப்தியரை பார்த்து பயந்து தம்மை விடுவிப்பது யார் என்று கேட்டபோது மோசே அவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றார். கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. விடுவித்த தேவன் தம் வாக்கில் உண்மையுள்ளவர். அவருக்கு முன்னே இருந்து சமுத்திரத்தை பிரிந்து போக பண்ணி தம் மக்களை அதற்கூடாக வழிநடத்தி அக்கறை சேர்த்தார். தொடர்ந்து வந்த எகிப்திய சேனையையும் சமுத்திரத்தை கடக்கும் முன்னர் திரும்பவும் கடலை ஒன்று சேர்த்து அவர்களை அழித்து போட்டார். எத்தனை அற்புதமான தேவன் அவர்! அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று என்கிறார். விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்து அவர் நீதிபரர். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அன்பானவர்களே, நீதியும் நியாயமும் அற்று போயிருக்கும் இவ்வுலகில் கர்த்தருக்குள் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருக்கு பயப்படும் பக்தியோடும் வாழும்போது சாத்தான் நம்மை மேற்கொள்ளவே வகை தேடிக்கொண்டே இருப்பான். ஆனால் நாம் கலங்க தேவையில்லை, கலங்கவும் கூடாது. ஏனெனில் நீதிமான்கள் கைவிடப்படலாம், ஆனால் நாம் நம்பி இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு நமது வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமானால் அவர் நமக்காக நமது எதிரிகளோடு போராடி நமது வழக்கை தீர்த்து நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வழக்கை உமது கரங்களில் விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நீதிபரராய் இருக்கும் நீரே எங்களுக்காக வழக்காடி எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்தருளுவீராக. அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் எங்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் நாங்கள் எங்களை சகல தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளவும் தேவரீர் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் கையின் பிரயாசங்கள் போக்குவரத்தில் உங்க ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவருக்கும் உங்க பராமரிப்பும் கண்காணிப்பும் ஒத்தாசையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் தந்தரல ஜெபிக்கிறோம். தேவரீர் இவர்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இவர்களை திருப்தியாக்குவீராக. தேவனே, ஆண்டு இறுதி தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் நல்ல ஞானம், ஞாபக சக்தி, நினைவாற்றல் தந்து கேள்வி கேட்ட சரியான விடைகளை குறிப்பிட்ட நேரத்தில் பிழையின்றி எழுதி சிறப்பான முறையில் தேர்ச்சியடைய தேவரீர் கிருபை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறும் துணிகர பாவங்கள் மற்றும் கர்த்தர் வெறுக்கிற சகல அருவருப்புகளும் நீங்க செய்து சமூக வலைத்தளங்களில் அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து சமாதானத்தை இழந்து நிற்கும் மக்கள் உணர்வடையவும், மனம் திரும்பி குணப்படவும், விடுதலை பெறவும், வெற்றிப்படையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைத்து மக்களும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், முழு மனதோடு உம்மை சேவிக்கவும், ரட்சிக்கப்படவும், பரிசுத்தமாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், சகோதரர்கள் தேவ ஐக்கியத்தோடு வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல வேண்டுகிறோம். தேவனே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர் தம் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலநிலை மாற்றத்தினாலும் வெப்பத்தினாலும் குளிரினாலும் பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு வீடுகளில், படுக்கையிலும், மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்கவும், பூரண ஆயுசுடன் வாழவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும், கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் ஏற்படவும், மனம் திரும்பவும் பயணம் செய்கிறவர்களுக்கு தூதர்களின் காவலை தந்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும்,
மணிப்பூர் மாநிலத்தில் சமாதானம் ஏற்படவும், பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளின் எண்ணங்கள் செயல்கள் வாய்க்காதே போகவும், ஆளுகிறவர்கள் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கஞ்சா புகையிலை பழக்கங்களினால் சீரழிகிறவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், குடும்பங்களில் துன்பம் துயரங்கள் நீங்கி மகிழ்வான சூழ்நிலைகள் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர் தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிருபை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.